வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போறது கடலின் ராஜா டைட்டானிக் பத்தி. 1912 வருஷம் அதுவரைக்கும் யாருமே பார்த்திரா ஒரு பிரம்மாண்டமான கப்பல் உலகத்துக்கு வந்தது. பேரு டைட்டானிக். கடலையே ஜெயிச்சிடுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இந்த கப்பல் இங்கிலாந்தோட சவுத்தாம்ப்டன்ல இருந்து அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்துக்கு போக ஆரம்பிச்சது. 2200க்கும் மேல பயணிகளும் வேலை செய்யறவங்களும் சந்தோஷமா பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொகுசு வசதிகளாம் நிறைய இருந்ததால எல்லாருக்கும் இது ஒரு கனவு பயணம் மாதிரி இருந்துச்சு. ஏப்ரல் 14 நடுராத்திரி அட்லாண்டிக் கடல் அமைதியா போயிட்டு இருந்துச்சு டைட்டானிக். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய பனிக்கட்டி மலை வந்துச்சு. கப்பலை திருப்ப நிறைய முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. பனிப்பாறை மேல மோதிடுச்சு டைட்டானிக். மோதலோட சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. கப்பல ஓட்டை வழுந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே டைட்டானிக் கடல்ல மூழ்கிடுச்சு. இந்த பயங்கர விபத்துல 1500க்கும் மேற்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. போதுமான அளவுக்கு உயிர் காக்கும் படகுகள் எல்லாம் போனதும், விபத்து பத்தி சீக்கிரம் கவல் சொல்லாம இருந்ததும் நிறைய பேர் செத்து போக காரணமா ஆயிடுச்சு. டைட்டானிக் விபத்து உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. எல்லாரும் பயங்கரமா சோகப்பட்டாங்க. கடல் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க. உலகம் முழுக்க சோகம் நிறைஞ்சிருந்துச்சு. டைட்டானிக் விபத்து கடல் பயணத்துல பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு உலகத்துக்கு கத்து கொடுத்தது. இதுக்கு அப்புறம் கப்பல்ல போதுமான உயிர் காக்கும் படகுகள், வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. கடல் பயணத்துல பாதுகாப்பு விதிமுறைகள் ரொம்ப கடுமையா ஆகிடுச்சு. இந்த சோகமான நிகழ்ச்சி மனுஷனோட அனுபவத்துக்கும் இயற்கையோட சக்திக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு காட்டுச்சு. கடலோட பலத்தையும் அதுக்கு முன்னாடி மனுஷன் எவ்வளவு சின்னவனும் உலகத்துக்கு காட்டுச்சு.